ஒரு ஊரில் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அந்த டாக்டருக்கு ஒரு யோசனை, ஒரு போஸ்டர் ஒன்று அடிக்கலாம் அப்படின்னு. என்ன போஸ்டர்னால், ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நோய் குணமாயிடுச்சு அப்படின்னா ₹500 பேஷண்ட்டு கொடுப்பாங்க. அப்படி நோயை குணப்படுத்த முடியலன்னா டாக்டர் ₹2000 அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்து விட்ருவார். இதுதான் போஸ்டர். நான் எழுதி தரது எடுத்துன்னு போயிட்டு நோட்டீஸில் ஒட்டிட்டு வா. இந்தா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் காசே நிற்க மாட்டேங்குது. நம்ம யாராச்சும் ஏமாற்றி நம்ம பொழப்பு ஓட்டணும். டாக்டர் சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? எவ்வளோ சாப்பிட்டாலும் வாயில் டேஸ்ட்டே வர மாட்டேங்குது டாக்டர். டேஸ்ட்டே வர மாட்டேங்குதா? இருப்பா, மருந்து எடுத்துட்டு வரேன். ஹெல்ப்பர் இங்கே வா. சொல்லுங்க டாக்டர். அந்த 10 நம்பர் மருந்து எடுத்துட்டு வா. சரிங்க டாக்டர். டாக்டர் நான் வாயில் 5 சொட்டு ஊற்றுவேன். டாக்டர் எவ்வளோ கசப்பாக இருக்குது டாக்டர். என்னப்பா வாயில் டேஸ்ட்டே தெரியலன்னா இப்போ கசப்பாக இருக்குன்ற ₹500 ஃபீஸ் எடு. நம்ம டாக்டர் எவ்வளோ ஏமாத்தாங்க, டாக்டர் நம்மளை ஏமாத்தாரு. அதனால இன்னொரு வாட்டி நம்ம டாக்டர் ஏமாத்தியாங்க. டாக்டர் டாக்டர் இந்த வாட்டி என்னப்பா பிரச்சனை? நான் எவ்வளோ படித்தாலும் ஞாபகமே வர மாட்டேங்குது டாக்டர். அப்படியா? ஹெல்ப்பர் இங்கே வா. சொல்லுங்க டாக்டர். அந்த 10 நம்பர் போட்ட மருந்து எடுத்துட்டு வா. சரிங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் நிறுத்துங்க. அன்னைக்கு கொடுத்த 10 நம்பர் பாட்டில் தான் டாக்டர். இது ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் டாக்டர் என்னப்பா ஞாபகமாக வரலன்ற? இப்போ எப்படி உனக்கு ஞாபகம் வந்துச்சு? ₹500 ஃபீஸ் எடு. சார், இந்த வாட்டி நம்ம டாக்டர் கையில் ஏமாற்றி போயிட்டோம். அடுத்த வாட்டி நம்ம ஏமாற்றியே ஆகணும். யாராச்சும் இருக்கிறீங்களா டாக்டர்? டாக்டர் என்னப்பா ஆச்சு? என் கண்ணு தெரியல டாக்டர். ஐயோ, இதுக்கு அங்கேயே மருந்து இல்லைப்பா. இந்தாப்பா காசு. டாக்டர் ₹2000 தரணும்னு சொல்லிட்டு ₹500 தரீங்களா டாக்டர்? இல்லைப்பா, கண்ணு தெரிலன்னா இப்போ எப்படிப்பா உனக்கு காசு கண்ணு தெரியுது? ₹2000 ஃபீஸ் எடு. ₹2000 ஃபீஸ் எடு. நம்மளை யாரையும் ஏமாற்றி சாப்பிடக்கூடாது, நம்மளே ஒழிச்சு சாப்பிடணும்.